நெக்ஸ்ட் பாடல் அப்படிங்கும்பொழுது கமலஹாசன் ஃபர்ஸ்ட் இளையராஜாக்காக பாடின பாடல். அவர் ஒரு கான்சர்ட்ல வந்து 1 is the loneliest number அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. அந்த பாடலை கேட்ட இளையராஜா வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே இவரோட ஸ்கேலும் ரேஞ்சும் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் அவர் வைஃப் வாணி கணபதியோட ரெக்கார்டிங்க்கு போகும்பொழுது இந்த பாடலை இவரையே பாட வச்சிருக்காங்க இவரோட ரேஞ்சுக்காக. ஸோ ஜானகி அம்மாவோட அந்த வாய்ஸ், அந்த ஹம்மிங் வந்து அவங்க பாடுவாங்க, அங்கே கமலஹாசன் ஸ்டார்ட் பண்ணுவார். அவரு ஒரு ஹம்மிங்கோட, அது ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஹம்மிங் வந்து அப்படியே ஆரம்பிச்சிருவார் டேக் ஆஃப். Wonderful song to sing along with Swati. I request Murali to join on stage. Can we have a big round of applause for Murali and Swati? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்ச பாடலான்னு இப்ப செக் பண்ணிக்கலாம்.
சார் எங்களுக்கு அப்படிதான் இருந்தது நீங்க பாடும்போது. ஆக்சுவலி கமலஹாசன் ஸ்ரீதேவி தான் இங்க ஸ்டேஜ்ல தெரிஞ்சாங்க, முரளி அண்ட் ஸ்வாதி தெரியல. அவ்வளோ அழகா இருந்தது. முரளி அவரை பத்தி சொல்லணும்னா he is a complete package. Actually SPB சொல்ற மாதிரி இது drama in singing பாங்க, where you need to become the character. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கமலாவே மாறிட்டீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஐ ஹவ் ஹர்ட் யூ, நிறைய உங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டேன். அந்தந்த பாட்டு எல்லாமே ரொம்ப அழகாக பாடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் கமலஹாசன் அவர்களே. தேங்க்யூ. உங்கள் ஃபோன் கமல் சார் கரெக்ட். ஏன்னா அவர் இப்போ அந்த கேரக்டரில் இருக்காரு. கமல்ஹாசன் சொன்னதான் அவர் திரும்பி பார்ப்பார். ஓகே.